அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் சங்கடகர சதுர்த்தி நன்னாள். உங்கள் சங்கடங்களை தீர்க்கும், உங்கள் குறைகளை போக்கும் விநாயகப் பெருமான் வழிபாடு மிக எளிமையாக உங்கள் வீட்டில் எப்படி செய்வது என்பதை இந்த ஆடியோவில் தொகுத்து வழங்கியுள்ளேன். மேலும் சங்கடகர சதுர்த்தி மந்திரத்தையும் பதிவு செய்துள்ளேன். கேட்டு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓர் அறிவிப்பு: பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த ஆண்டின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அந்த நாளில் அதிகாலை 3:30 9:30 மணிக்குள் எங்களது அறக்கட்டளையின் சார்பாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு சாந்தி மகா ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் கெட்டது அத்துணையும் விலகி நல்லது அத்துணையும் வந்து சேரும். யாக பிரசாதமாக ருத்ர ராஜகோமதி சக்கரமும் அதனுடைய மூல மந்திரமும் வழங்கப்படும். பதிவு செய்ய டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சங்கடகர சதுர்த்தி நன்னாள். உங்கள் சங்கடங்கள், வினைகள், குறைகள் அத்துணையும் நீக்கி அருள் புரியும் விநாயகரை வணங்க அற்புதமான ஒரு நாள். 5/2/2026 தை 22 வியாழக்கிழமை. இந்த நாளில் நான் சொல்கிற வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்கள். அல்லது காலை 7:40 11:30 அல்லது மாலை 5:30 9:30 இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள், உங்கள் நாட்டில் சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேணுமானாலும் இந்த வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் வெள்ளை இருக்க விநாயகர் மற்றும் வேறு எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் அதற்கு அருகுமுள் மாலை சாற்றி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். விநாயகர் படம் இருந்தால் அதற்கும் அருகம்புல் மாலை சாற்றலாம். சாற்றி 9 விளக்குகள் வடக்கு திசை நோக்கி ஒரே நேர்கோட்டில் ஏற்றுங்கள். அந்த 9 விளக்குகள் ஏற்றுவதற்கும் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அற்புத தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றுங்கள். இந்த மாதம் தீப எண்ணெய் வாங்கும் அத்துணை பேருக்கும் தீர்த்தப்பொடி பிரசாதம் தந்துட்டுருக்கோம். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அவ்வாறு 9 தீபங்கள் ஏற்றி ஏதேனும் பல வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் ஆனை முகத்தானே போற்றிவோம் என்று 54 முறை சொல்லி வழிபாடு செய்துவிட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்கள். உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள். அவ்வாறு தூபதீபம் காட்டிய பிறகு விநாயகப் பெருமானுக்கு முன்பாக 9 முறை தோப்பு கரணம் போட்டு வழிபாடு நிறைவு செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் சங்கடங்கள் அத்துணையும் நீங்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி. உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீண்ட நாள் பிரார்த்தனையை, நீண்ட நாள் வேண்டுதலை ஈசனிடத்தில் அன்று நள்ளிரவு 12 மணிக்கு ருத்ரஹோமத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமா? சேருங்கள் எங்கள் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு. டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது மகா சிவராத்திரி மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வருடம் மகா சிவராத்திரி குழுவினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் மகா வில்வ வேரும் கண்டகி சிவ சாலிகிராமும் பிரசாதமாக தரப்போகின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.